ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா 67 விஷ்ணு சஹஸ்ரநாமம். உதீர்ணஹ சர்வ தச்சக்ஷுர் அனீஷஹ சாஸ்வதஸ்திரஹ பூஷயோ பூஷணோ பூதிர் விஷோகஹ சோகநாசனஹ. உதீர்ணஹ, உதீர்ணஹங்கிறது எப்பொழுதுமே யாரு மேல இருக்காங்களோ, அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்களோ உதீர்ணகன்னு பேர். சம்ஸ்கிருதத்துல அப்படின்னு வரும். உச்ரித அப்படி, உத்தரித அப்படின்னு வரும். பஞ்ச பாத்திர உத்தரிணின்னு நம்ம சொல்றோம். உத்தரணிங்கிறது மேல நம்ம தூக்கிடலாம், பாத்திரம் கீழே இருக்கும். அந்த அந்த உச்ரித அப்படிலாம் வந்துனாக்கா அதோடைய அர்த்தமே அதுதான், அரைசிங், அப்படியே எழுந்து அப்படியே பொங்குதல் அர்த்தம். அப்ப பொங்கிய எப்பொழுதுமே மேலேயே பொங்கிக் கொண்டு இருப்பவர் சுவாமி, அதான் உதீர்ணக. சர்வதக சக்ஷு, சர்வதக எல்லா இடத்திலும் அவருடைய கண்கள் இருக்கும். இதுதான் சக்ஷுங்கிறதான் கண் அர்த்தம் சரியான சம்ஸ்கிருதத்துல. சக்ஷு அப்படிங்கிறோம். சக்ஷௌ சக்ஷும்பாங்க, இரண்டு கண்கள் சக்ஷௌ. சோ சர்வதக எல்லா இடத்திலிருந்து அவர்கள் கண்கள் இருக்கின்றன, அதுதான் சர்வதக. ஃப்ரம் எவ்ரிவேர், எல்லா இடத்திலும் இருந்து அவருடைய கண்கள் இருக்கின்றன. சக்ஷு எல்லாரையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்னு ஒரு அர்த்தம். அனீஷக, ஈஷக அனீஷக, அன் பிளஸ் ஈஷக. அது எப்பொழுதுமே நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த அஜாதி பிரத்யேல அன் வரும். ஊலாம் ஹலாதி பிரத்யேல வெறும் ஆ மட்டும்தான் வரும். நேர்மறை அர்த்தங்கள், அதாவது ஆப்போசிட் மீனிங் வரும் இல்லையா. அப்போ அதனாலதான் நம்ம ஆதி, அன் ஆதி, அனாதி அப்படின்னு சொல்றோம். ஆதி அனாதி, ஆதிங்கிறது ஆதி, பிகினிங், பிகினிங்லஸ் அனாதி. அவசியம் அனாவசியம், அன் பிளஸ் அவசியம். வருது இல்லையா, அதே மாதிரி ஈஷக அன் ஈஷக. அவருக்கு ஈசனே யாருமே கிடையாது, அவர் தான் சுவாமி தான் ஈசனே. அவர் அனீசன், அவரை போய் ஈஸ்வரன், அவருக்கு மேல ஈஷக யாருமே இல்லைங்கிறார் பீஷ்மர். அவருக்கு மேல ஈஸ்வரன் யாரும் கிடையாது, அவர்தான், அவரே ஈசன் தான், அவருக்கு மேல ஈசன் யாரும் கிடையாது. அதனாலதான் அனீஷகன்னு போட்டிருக்கார். சாஸ்வத ஸ்திரஹ, சாஸ்வத, சாஸ்வதங்கிறது நிரந்தரம் நம்ம பார்த்துட்டோம். ஸ்திரஹங்கிறது நிரந்தரம் தான், என்றைக்கு இட்டர்னல். அண்ட் ஸ்திரஹ ஃபர்ம், திருடம், ஆணி அடிச்சா மாதிரி திருடம், ஸ்தானுநாதன் அவர். அதனால்தான் சாஸ்வதக, ஸ்திரமானவர், சாஸ்வதமானவர். அவருக்கு முடிவே கிடையாது, ஆதியும் கிடையாது முடிவும் கிடையாது அவருக்கு. அதனால திருப்பியும் சாஸ்வதக ஸ்திரகங்கிறது சுவாமியை பார்த்து திருப்பியும் சொல்றார் அவர். பூஷயக, இந்த பூலோகங்கள்லாம் பாக்குறல அதனுடைய சயனம் பண்ணிட்டே இருக்கார் சுவாமி. இந்த வெறும் இந்த அண்டங்கள்ல மட்டும் இருக்காருன்னு நினைக்க வேண்டாம், இந்த பூலோகங்கள்ல எல்லாம் இருக்கார் சுவாமி. அதனால சுவாமிய வெறும் இந்த பூலோ அண்டங்கள்ல, ஆகாசத்துல, நட்சத்திரத்துல, சூரியன்ல அதெல்லாம் சுவாமி நினைக்க வேண்டாம், இந்த பூலோகத்திலையும் சயனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. பூஷயக அப்படிங்கிறார். பூஷணக, பூஷணங்கிறது ஆபரணம். சம்ஸ்கிருதத்துல ஆபரணத்துக்கு பேரு பூஷணம். நல்ல நல்ல ஸ்லோகங்கள் இருக்கு. நபசோ பூஷணம் சந்திரோ நாரீணாம் பூஷணம் பதிகி. வானத்துக்கு ஆபரணம் சந்திரன் தான், அழகா இருப்பார். நாரீணாம் பூஷணம், நாரிகளுடைய பூஷணம் பதிகி, கணவன் மாதிரிதான். பிருத்திவியா பூஷணம் ராஜா, வித்யா சர்வசிய பூஷணம். அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாட்டுக்கு ஆபரணம் ராஜா தான், ஆனா வித்யா எல்லாருடைய ஆபரணம்னு சொல்ற மாதிரி. பூதிஹி, பூதிஹிங்கிறது பெரிய அர்த்தம். அது அது சாமானிய அர்த்தம் இல்ல, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆனா நான் எடுத்துக்க பூதிஹி பொது அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். அது பூதாத்துலேருந்து இருக்கிறதுனால இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு இருத்தல், ஒரு வாழ்தல். மனிதர்கள் வாழ்கின்றார்கள், ஒரு வாழ்தல், இருத்தல், ஜீவித்தல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா பூதிகி இன்னொரு அர்த்தம் ஒரு விதமான பித்திருக்கள்னு சொல்றா, பித்திருக்க வம்சம்னு சொல்லுவா பூதிகின்னு. அததான் இவர் அர்த்தத்தில் எடுத்துட்டு இருக்கார் பீஷ்மர். ஏன்னா ஆகாச பிரபஞ்சத்துல பலவிதமான உங்களுக்கு வெளிச்சங்கள், கதிர் வெளிச்சங்கள் வரும்.
வாயுனால சில வெளிச்சங்கள் வரும். வாயுடைய அணுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதுவதனால் சில சூடுகள் ஏற்பட்டு அந்த வாயு கோள் மாதிரி அப்படியே நீளமா ஒரு கை மாதிரி டனல் மாதிரி வரும். ஆகாசத்துல நீங்க டெலிஸ்கோப்பை வச்சு நீங்க தூரத இதுல வச்சு நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தெரியும். ஆனா சிலது உண்மையாகவே ஒளி வீச்சுக்கள், சில சூரியனிலிருந்து ஒளிக்கல் அப்படியே அதோடைய நாக்கு மாதிரி வெளியில வரும். அதுல இருக்கப்பட்டது வாயு இல்ல, எல்லாம் போட்டான்ஸ், ஒரு அணு, அதுக்கு இறப்பே கிடையாது. சோ அந்த மாதிரி இறப்பில்லாத பித்ருக்கள் அவங்களெல்லாம் ஒளிமயத்துல சேருதுன்ட்டாங்க. அந்த அபூதிகி அவர்ங்கிறார். நான் சாமான்யமாக பூதிகி இந்த பூதிகி அர்த்தம் எடுத்துக்கல. இருத்தல், வாழ்த்தல், ஜீவித்தல், அது பூ தாத்துல இருந்து சம்ஸ்கிருதத்துல வருது டு பி, பவாமி, நான் இருக்கேன் அர்த்தம். விஷோகஹ அதாவது ஃப்ரீ, சோகத்திலிருந்து விடுதலை பெற்றவர், விடுதலை தரும் சக்தியை உடையவர் அப்படின்னு அர்த்தம். சோகங்கிறது நமக்கு தெரியும், துக்கங்கிறது தெரியும். அசோகங்கிறது துக்கம் இல்லாதவன் அர்த்தம். விஷோகங்கிறது துக்கத்திலிருந்து விடுதலை பெற்றவன். சுவாமிக்கு துக்கம் இருந்தா என்ன தெரியல, ஆனா துக்கத்திலிருந்து விடுதலை பெற்றவன்னா எல்லா மனிதர்களுக்கும் துக்கம் வரும், அதுல இருந்து விடுதலை தரக்கூடியவன் ஒரு அர்த்தமும் ஆகலாம். வி சோக, அந்த வி எல்லாம் உபசர்க தான் சோகத்துக்கு. ஆனா வி ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுக்கிறது, விடுதலை தருவது. சோகம் இல்லாய்மை தான் விஷோகங்கிறது. சோக இல்லாய்மை, அசோக மாதிரி தான். ஆனா அசோக சோகமே வராது, சோகம் இல்லாதவன். விஷோக சோகத்திலிருந்து விடுதலை பெற்றவன், அது அந்த வி கூடிய அர்த்தம். சுவாமி எல்லாருக்கும் விஷோக ஏன் சொல்றாருன்னா, அவர் தாண்டா விஷோகனா, நமக்கு வர துக்கங்களை அவர் விடுதலை தருவார், துக்கங்களிலிருந்து விடுதலை தருவார். விஷோக சோக நாசன, இது உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே புரியும். சோகத்தை அழிக்கப்பட்டவர், விடுதலை மட்டுமல்ல, சோகம் வந்தா அதை அழித்தல் என்றால் தற்காலிக சோகத்தை விடுதலை பெறலாம், ஆனா நிரந்தரமாக சோகத்தை அழிக்க கூடியவர்னா சோகமே வராது, அசோகம்தான் வரும். அந்த அசோக இங்க பீஷ்மர் சொல்லல, அதுக்கு பதிலாக சோக நாசனக அப்படின்னு சொல்ற. இப்ப நான் உங்களுக்கு வார்த்தைகளுடைய குறிப்புகளை சொல்றேன். 624 உதீரணக, 625 சர்வதஹ சக்ஷுஹு, சர்வத சக்ஷுஹு, 626 அனீஷஹ, 627 சாஸ்வத ஸ்திரஹ, 628 பூஷயஹ, 623 பூஷணஹ, 630 பூதிஹி, 631 விஷோகஹ, 632 சோக நாசனஹ. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வமங்களானி பவந்து. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.